शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. விசித்திரன்னு ஒரு ராஜா, மூடாராங்கிறது ராணி. ரெண்டு பேரும் வேதாந்த விசாரம் பண்ணுறா. அதில் அந்த ராணிக்கு தத்துவஞானம் வந்துள்ளது. ராஜாவுக்கு வேதாந்த விசாரம் அவ்வளவாக நேரல. ரொம்ப நாள் கழித்து இந்த ராஜா தானாகவே அவனுக்கு ராஜ்ய பரிபாலனத்தில் ஒரு சமிக்கை ஏற்பட்டு இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போடலான்னு சொல்லி இங்கோ மேடு பருவத்தில் இங்கே போய் குகையில் வாசம் பண்ணியிருந்தான். குகையில் வாசம் பண்ணிருக்க இந்த ராணி இருக்காரு. இந்த ராணி ஒரு 10 வருஷமோ 14 வருஷமோ அத்தனை வருஷம் கழித்து இங்கே போகிறான். போகும்போது தன்னுடைய வேஷத்தை மாற்றிட்டு ஒரு ரிஷிகுமாரன் வேஷத்தில் அவன்கிட்ட போய் பேசுகிறான். அந்த ராஜாவும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்கான். கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவ்வளவு தூரம் துக்கத்தை விட்டு விலகி இருக்கணுங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணுறேன், ராஜ்யத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்துவிட்டேன், ஆனாலும் என்னை துக்கம் விடமாட்டேங்கிறது, எனக்கு அந்த தத்துவஞானங்கிறது பிறக்க மாட்டேங்கிறது, ஜானம் ஏற்பட மாட்டேங்கிறது, என்ன பண்ணினா எனக்கு துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி பிறக்கணும், இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்கு. அப்போ அந்த பிராமண பையன் சொல்கிறான், சொல்லுவேன், ஆனால் நீ கேட்கலாங்கிறது தெரியாது, உலகத்தை கேட்குறேன்னு நீ ஒத்துலேன்னு சொல்கிறது தெரியாது. சொன்னால் இனிமேல் எனக்கு விசாரமே கிடையாது, நீ சொன்னது எதுவாக இருந்தாலும் அப்படியே ஒத்துக்கிறேன், அதனால நான் விசாரிக்க மாட்டேன். எப்படி ஒரு பிதாவுடைய வார்த்தை புத்திரன் அது ஏன்னு கேட்கவே வேண்டாம், கேட்காமலே அதை அனுசரிக்கலாம். ஏன்னா பிதா சொல்றாருன்னு சொன்னாக்க புத்திரனுக்கு அது ஹிதமான வார்த்தையாக தான் இருக்கும். ஹிதமில்லாத விஷயத்தை ஒரு அப்பா அம்மா பையனுக்கு சொல்லவே முடியாது. அதனால அது எப்படி ஹிதமாகும், இதனால எனக்கு என்ன லாபம், எப்படி வரும், அதெல்லாம் கேள்விக்கே இடம் வேண்டாம். அதை போல நீ சொல்ற விஷயத்தை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், அதன்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பிராமண ரூபமாக இருந்த சூடாலா 2 கதை சொல்றேன். கதையை தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கதை என்னன்னா, ஒரு ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன், அவன்கிட்ட விசேஷம் என்னன்னா, அவன் படித்தவனும் கூட, சரஸ்வதி லக்ஷ்மி 2மே அவனிடத்துல சேர்ந்திருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு விசேஷமான ஆசை என்னன்னா, சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தனத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு அடையணும்னு ஒரு ஆசை. அதை பற்றி அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கான். அது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமான இச்சை. அதுக்காக அவன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னா, பிரயத்தனம் பண்ண ஆரம்பிச்சான், அதை தேட ஆரம்பிச்சான். அதுக்காக பிரயத்தனம் பண்ணினத்துல அவன் சீக்கிரமாகவே அந்த சிந்தாமணியை பார்த்துட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு நிஜமான சிந்தாமணிங்கிறது எதிராக இருந்தாலும் இவனுக்கு அதுல நம்பிக்கை வருது. சிந்தாமணிங்கிறது ரொம்ப அபூர்வமான ரத்தனமாக, இதுக்கு அல்பமான ஒரு பிரயத்தனத்தை கொண்டு அடைய முடியுமா, நான் பெரிய பிரயத்தனம் ஒன்றும் பண்ணிடவில்லை, எப்படி அதுக்குள்ள கிடைக்க முடியும், இது நிஜமான சிந்தாமணியாக இருக்காது அப்படின்னு அவனே ஒரு தீர்மானம் பண்ணான். மணி மந்திரே சிதப்பிராயம் ஹஸ்தப்பிராப்தியம் ததர்ஷதா, அவனுக்கு எழுத்தாப்பல மணி இருக்கு, கையால் எடுத்து விடலாம், அவ்வளவு தூரத்தை இருக்கு. ஆனா அவனுக்கு அது சிந்தாமணின்னு நம்ப முடியல, நம்பிக்கை வரமாட்டேங்குது. பகுவ மணி ராஜேந்திரே நகு நிச்சயமான இது சிந்தாமணியாக இருக்கும்னு நம்பவே முடியல. எப்படின்னா, ராஜ்யே திராவிதி சம்பிராப்தே சுரீன இவ பாமரகா, ரொம்ப தரித்திரனாக இருக்கிறவன் அகஸ்மாத்த அவனுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் கிடைக்குதுன்னா அவனால் நம்பவே முடியாது. எனக்கா இந்த மாதிரி ஒரு யோகம் இல்லை கிடைக்க, சம்பவிக்கவே சம்பவிக்காதுன்னு சொல்லி அதை நம்ப மாட்டான், சொப்பனமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பான்.
அதனால இவனும் யோசிச்சான், இந்த சிந்தாமணி எப்படி எனக்கு கிடைக்க முடியும், நான் என்ன அவ்வளவு பெரிய பாக்கியசாலியா என்ன. இடம் சங்கிருந்தயாமாக மனசா மலைசாலினா ஆச்சரியம் தாங்கல. ஆனா இந்த சிந்தாமணியா இருக்காதுன்னு தோணுது. அயம் மணி மணிநாயம் மணிச்சே தத்பவேன்னதா ஸ்பிருஷாமி நஸ்பிருஷாமியனும் கதாதி பஞ்சதோ விரஜே. இவன் மனசுல ஏகப்பட்ட சங்கல்ப விகல்பங்கள்லாம், இது சிந்தாமணியா இருக்குமோ அல்லது இருக்காதோ, எடுத்து பார்க்கலாமோ, ஒரு சமயம் தொட்டா இது காணாம போயிடுமோ, என்னெல்லாமோ அவனுக்கு மனசுல சிந்தனைகள். அப்புறம் ஒரு யோஜனை பண்ணான், அது எப்படி நான் ஒன்றும் பெரிய பிரயத்தனம் ஒன்றும் பண்ணலை, இந்த அல்ப காலத்துல எனக்கு சிந்தாமணி கிடைக்க முடியுமா எங்கேயாவது, அது எப்படி அபூர்வமான மணி. நைதாவதைவ காலையில மணிங்கிற சில சித்தி, இந்த அல்ப பிரயாசையால இவ்வளவு பிரயத்தனத்தால அப்பேற்பட்ட சிந்தாமணியை யாருனாலையுமே அடைய முடியாது. எத்தனையில ஜீவிதாந்தேன சித்தி தியாகமக்கிரமஹா. பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், சிந்தாமணிங்கிறது ஒரு ஜென்மத்துல கிடைக்கக்கூடியது இல்லை, அதுக்கு ரொம்ப பல ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணும், பிரயாசம் பண்ணணும், அப்பதான் கிடைக்கும்னு சொல்லிருக்கேன். அதனால இது சிந்தாமணியாக இருக்காது, சீக்கிரமா கிடைச்சிருந்தார். லோலாலாத லதோபமும் ரத்னாலோகம் பிரபச்சாமி விஜேந்திரத்துவம் விவரித்தமாம். என் கண்ணுல ஏதோ தோஷம் இருக்கு, அதனாலதான் இது என்னத்தையோ பார்த்து இதை பார்த்தா சிந்தாமணின்னு தோன்றது. வீடு கண்டு தெரியல இல்லையா, ஒரே ஒரு கண்டு இருக்கு, அதை போலத்தான் இது தெரியுது. இங்கே ஏதாவது சீதா பாக்ய சம்பத்து மமாகதா, எனக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் எங்கிருந்து வந்தது அப்படியே காமிச்சில்ல. தேகிரேவ மகாந்தஸ்தே மகாபாகியா பவந்தி. சிந்தாமணி அடையும்படியான ஒரு மகாபாகியம் சில பேருக்கு தான் இருக்க முடியும். ஏஷாம் அல்பேன காலேன பவந்தி அபிமுகாக ஏகா அகம் அல்பதபாக. நான் என்ன பெரிய தபசு பண்ணியிருக்கேன், சாமானியப்பட்ட மனுஷன் தானே, இப்பேற்பட்ட சித்திகள்லாம் எனக்கு எங்கிருந்து வர முடியும் அப்படின்னா யோஜனை பண்ணி இது வாழ்நாள் சிந்தாமணியாக இருக்காது தீர்மானம். சரிதான், இவன் எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணி என்ன பண்ணுது, தன்னை அவமதிச்சுட்டானா அது காணாம போயிடுச்சு. நகதா ஏன லக்ஷவியம் நகத்தாப்னோதி அசௌகதா சிந்தாமணி அவாப்தோதி புத்தியா சேலையா உத்திதா இது தஸ்மின் ஸ்திதே யாதா மணி புத்திய சித்தையா திரண்டி செவமங்காரம் நரோ குணம் யோசிக்கிறா. அதாவது இவனுக்கு கிடைக்கிறதுக்கு நிஜமான அதிர்ஷ்டம் இல்லைங்கிறதுதான் தெரியுமா. அந்த சிந்தாமணி இவனுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டிய அதிர்ஷ்டம் இவனுக்கு இல்லைன்னு சொன்னா இருக்கா போல இருந்தாலும் இவனுக்கு கிடைக்காதுதான். கடைசியில என்னாச்சு, அது ரத்தனம் இல்லையா, அது அவனை அவமதிக்கிறதுனால அரமனை கலந்து போயிட்டு. எந்த சித்தியுமே அதை அவமதிக்க கூடாது, வரும்போது அதை ஆதரமாக எடுத்துக்கணும். ஹத்வா பிராஜ்ஞபதம் பும்சா அஞ்ஞாந்தி சில சித்தயா ஆகதா சம்பிரயச்சந்தி சர்வம் யாந்தி அசகத்தியம். அதாவது சித்திகள் இவனுடைய பிரயத்தனத்துக்கு தகுந்தா போல இவரிடத்துல வரும். ஆனா வரக்கூடிய சித்தியை இவன் சொல்லக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு தியாகம் பண்ணக்கூடாது. அதை எடுத்துட்டாக்கா அது இவனுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே, இல்லாட்டா அது இவனுக்கு விலகி கொடுக்கும். இதாயிட்டா கொஞ்ச நாள் இன்னும் நிறைய நாள் பிரயத்தனம் பண்ணிட்டே இருந்தான். இப்ப ஏதோ ஒரு கண்ணாடி மாதிரி ஒண்ணு பழக்கம் கிடைக்கும். அதை பார்த்தா அப்போ பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு கிடைச்சிருக்கு இந்த சமாச்சாரம், அதனால இது சிந்தாமணியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. எது நிஜமான சிந்தாமணியோ அதை இவனால நம்ப முடியல. அப்ப ஏதோ ஒரு கல் கிடைச்சது, அதை பார்த்தா இது சிந்தாமணின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப பிரயாசம் பண்ணி கிடைச்சதுன்னு எடுத்துட்டாங்க. ஜதர்ஷாக கட்டத்ரூபம் காகண்டம் அகண்டிதம் அசத்திகி வஞ்சகையே சிந்தேகி புரஸ்கிருத மலக்ஷிதைகி. இவனுக்கு சத்துக்கள்லாம் சில பேர் இருக்காளோ இல்லையோ, எல்லாரும் இவனை பார்த்து சிந்தாமணின்னு சொல்லி எப்படி எடுத்துன்னு போறான் பாரு அப்படின்னு. ஆனா இவனுக்கெல்லாம் லட்சியம் பண்றவரா இல்லை, நமக்கு அதை கண்டுபிடிச்சிட்டான். முகுஷே மோகிதோ யஜ்ஞா மிருகம் ஏமீதி பச்சதி. இவனுடைய மோகத்தை என்னன்னு சொல்றது, வெறும் மண்ணு, அதை போய் இவன் ரத்தனமாக பார்க்கிறாங்க. நிச்சயமா மோகம் வருதுன்னா இது எப்படி வேணாலும் தெரியும். எட்ட ஆறுன்னு காமிக்கும், விக்கிரனை சத்ருவாக காமிக்கும், ரஜுவ சப்பமாக காமிக்கும், ஸ்தலத்தை ஜலமாக காமிக்கும், ஒரே கந்திரன் ரெண்டாக காமிக்கும்,
அமிர்தத்தை விஷமா காமிக்கும், விஷத்தை அமிர்தமாக காமிக்கும். மோகத்தினால் எதுவானாலும் தோல்வி. அவங்க என்ன பண்ணினா தன் தத்த மண் ஆதாய, அதாவது உபயோகமே இல்லாத அந்த ரத்தனம்னு சொல்லி அதை வஸ்து எடுத்துட்டான். எடுத்துட்டு சந்தோஷமா ஆத்துட்டு வந்தான். ராக்ஷனீக ஸ்ரீ ஜகம். இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுது, இவன் பெரிய பணக்காரன் இல்லையா, அதான் சிந்தாமணி நம்ம கிட்ட இருக்க மேலே பணம், எங்க போனாலும் இந்த ஒன்னே ஒண்ணு நமக்கு வேண்டியதை கொடுத்துரும். காட்டுக்கு போய் வாக்கம் பண்ணுவோம், இந்த ரத்தத்துல நாங்க தியாகம் பண்ணிடுவோம், அங்க நமக்கு எது வேணுமோ இது தானா கொடுத்துருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த ஸ்திரீயை தியாகம் பண்ணிட்டாங்க. சர்வம் சிந்தாமணி ரத்மா பிராப்தியதே சிந்தனையில, எனக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி இருக்கும்போது இதை மூட்டகத்தை எடுத்துக்கணுமா இல்லை இதெல்லாம்? தேசோயம் அசுகோ ரூக்ஷா ஜனைஹி பாபிகி ஆவிருதா. ஏன் அந்த தேசத்திலே இருக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு ஒரு எண்ணமா, இவனை சுற்றி இருக்கிறவா எல்லாரும் இவனை பார்த்து எரிக்கப்படுறான். இவன் பணக்காரனா இருக்கானே, நோக்கமா இருக்கானே அப்படின்னு வரவேற்கு பொறாமை ஜாஸ்தியா இருக்கு. எல்லாம் ஜனங்களே கெட்ட ஜனங்கள், இவாளெல்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக போடுவோம். அவன் சிந்தாமணி இருக்கு, அதுலேருந்து எல்லாம் கிடைக்கும். இந்திரதேகின் ரதப்பிராயி சின்னாமம் பந்தவகா தூரம் கத்வா யதாகாமம் சுகம் சிஷ்டாமி சம்பதா. இதோ தூரத்தை இவாளெல்லாம் விட்டு தனியாக போயிட்டு பந்துக்கள்னு சொல்றாங்க, இவாளெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம தூரத்தை போய் சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தியாதாய மணி மூடகா சூன்ய காரண மாநிலம். இந்த மாதிரி விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு காட்டுக்கு போயிட்டான். அவன் என்ன கிடைக்க அங்கே ஒன்றும் இல்லை, சிரமப்பட்டுட்டான். தத்திர காட்ட கணியனாகவும் ஏன தாம் ஆபதம் எதுவும் சொல்ல முடியாத அந்த ஆபத்துக்கு ஆளானா. சஜலாத்ரேடி வந்தா மௌர்க்க செய்வ அந்த யாசமா. அவனுடைய மௌர்க்கம் இவ்வளவு பெருசுன்னு சொன்னா மலை போல வளர்ந்து இருக்கிறது, அதனுடைய பலம் இப்படியாக அவன் அடைந்தான். இது ஒரு கதை. இன்னொரு கதையும் அந்த பிராமணன் சொல்றான். அகேமம் அபரம் ரம்யம் விற்த்தாந்தம் திரும்ப. இன்னொரு கதையும் சொல்றேன், அதையும் இருக்கும். பரம் பிரபோதனம் புத்தேது சாதோ சதுஷம் ஆத்மனா. அவங்களுடைய புத்திக்கு இது ஒரு நல்ல பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கதை. ஹஸ்தி பிஞ்சவனே ஹஸ்தி மகாயூசப யூசபா. பிஞ்சமலை அதனுடைய வனம், காடுல ஒரு பெரிய யானை இருக்கேன் கஜேந்திரன். யூசபானா பலவான, ரொம்ப பெரிய பலவானாக இருக்கக்கூடிய கஜேந்திரன். அதுக்கு ரெண்டு பெரிய பல்லுனா தந்தம். வஜ்ராதித்யர் விஷமோ தீர்கோ சத்யாஸ்தாம் தசனம் சிது. இவ்வளவு தந்தம் ரொம்ப நல்லா இருந்தான். அப்பேற்பட்ட அந்த கஜேந்திரன் கூட ஏதோ ஒரு சமயத்துல சில மனுஷாலால கட்டப்பட்டது, குடிக்கப்பட்டது. சபத்தோ லோகஜாலேன ஹஸ்திசேன திராபிதா. அது போயிட்டு அதை பிடிச்சிட்டான். பெரிய இரும்பு செங்கிலிகள் எல்லாம் போட்டு எல்லா பக்கத்துல இருந்தும் குடிச்சு வளர்த்து கட்டி கொடுக்கும். நிபந்தோ யந்திரநாமாப சத்திரகும்பாரிதோ கஜா. அப்புறம் இவங்க இதுதானே, இவங்க வசப்பட்டாச்சுன்னா உடனே அங்கிட்டத்தினால அடிக்கிறது அடிக்கிறது எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சு. எவ்வளோ சுதந்திரமான கஜேந்திரமாக இருந்தாலும் அது கட்டுப்படுறது தெரியுது இல்லையா? இவ்வளவு பெரிய பலவான்கிறதுனால யாருக்கும் நாம் வகைப்பட வேண்டாம், நாம் கட்டு பந்தனத்திலே விழ வேண்டாம்னு சொல்ல முடியாது. பந்தனம் தான் கஜாமம் யசாம் தீரகா. மேல என்ன அவன் சொல்லத்தை கேட்டுட்டே இருக்கணும், அடிப்பான், அந்த துக்கம் வந்துட்டே இருக்கு. ரிபௌ ஹஸ்திபதே தூராத் அபஷ்யதித வாரணகா அழசமுத்திரத்தை நீனாய தவசிவசத்திரம். இவனை ஒரு பெரிய இரும்பு சூடு பண்ணி அந்த பூட்டுக்குள்ள அந்த யானையை போட்டு கூட்டிட்டு போட்டான். யோஜனை பண்ணிட்டு இருந்த யானை உத்தராகிட்டு தப்பிச்சு அவன் பார்க்காத சமயமா பார்த்து எப்படியாவது வெளியில இருந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு சேவா நிகழ நிர்பேதே எத்தனவான் மகங்கடா. அவனுடைய காலை கட்டி போட்டிருக்கோம், இந்த கட்டி போட்டிருக்கிற கண்டியை எப்படியாவது அறுக்க முடியுமான்னு பிரயத்தனம் பண்ணிட்டு. அவனுடைய கந்தம் நல்ல கந்தமாக இருந்தது, உடம்புலையும் நல்ல பலம் இருந்தது. எல்லாமே செஞ்சு ஒரு நாளைக்கு அவன் பார்க்காத சமயமா பார்த்து அந்த பார்க்கணும்னாலாம் பண்ண முடியாது, அந்த இதெல்லாம் வளர்ச்சி செஞ்சு அந்த கண்டியெல்லாம் அறுக்கண்டு இவ்வாறு வேகமாக ஓடி போச்சு.
दन्ताभ्यां यत्नतस्ताभ्यां मुहूर्तद्विजयेन सह स्वभञ्ज सिंहदाजानं स्वर्गार्गः निवासः. அதனால்தான் சொர்க்கத்துக்கு போகும்போது பெரிய கடவுள் இருந்தான், மகத்தான கடவுள். அதை உடச்சிட்டு தான் உள்ள போனான். பூஜை கேட்டா உள்ள நுழைய முடியாது. அந்த இதை எப்படி மகாஜனம் எப்படி கடவுளை உடச்சிட்டு எப்படி உள்ள போனாலோ அதை போல இந்த சிங்கனாஜாலத்தை ஏகப்பட்ட சிந்தனைகள் சங்கிலால கட்டப்பட்டு எல்லாத்தையும் அடுத்து வந்து வெளியில வந்தது இந்த கஜம். இதை இவன் வெளியில போடுறத அவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டான். உடனே என்ன பண்ணான், விகடத்திலிருந்து அவற்றை தூரத்தோடு இல்லை அவன் தெரியாம பண்ணிருக்கு இந்த வேலையா, ஆனா அவன் ஓடி போறது. உடனே என்ன பண்ணான், இந்த சும்மாவை தலையில ஏறி ஒரு குத்து குத்துறேன், இந்த அங்குசத்தினால குத்துறேன் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, எப்படி தலையில ஏற முடியும், ஒரு பெரிய மரத்துல ஏறினான். இப்படி வரும்போது கரெக்டா அவருடைய தலையில குடிச்சு வருது. ஏறிட்டு அந்த அங்குசத்தினால அதை அடக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். தம் பட்ச விகடச்சேதம் அவற்ற தூரத்தோடு விச்சின்ன பாகத்திய மூர்த்தி காலகரோகோ ரிபு சபாக பிரமதஸ்வர்க்கம் அதில் நேரோடு ஒரு உபமானம் அந்த மரத்து மேல ஏறி கரெக்டா அந்த யானை அந்த இடத்துக்கு ஓடி வரும்போது அது தலையில குளிக்கணும்னு பிரிச்சான். ஆனா என்னாச்சு, அவனுடைய குடி தகுதி பதம் பாத பத்மாபியாம் அப்ராக்க கரிணஸ்திரகா பபாக உருயாம் பலம் பக்கம் வாதார்த்தம் நிவாரணா. அந்த யானையுடைய தலையில குடிச்சிருந்தாங்கன்னா அதை அடக்கிருக்க முடியும். ஆனா தலையில விழாம அவனுக்கு இருக்கா போல காலுக்கு இருக்கா போல வந்து விழுந்துட்டான், கீழே தரையில வந்து விழுந்துட்டான். இப்போ யானைக்கு ஒரு சந்தர்ப்பம், தன்னுடைய சத்துருவை ஒரே விதியில இது பண்ணிடலாம். ஆனா அதுக்கு ஒரு கருணை வந்துருக்கு. இந்த சமயம் தம் புற பதிதம் திருஷ்டுவா மகேக கருணாமும் ஏந்து தரையில் அப்படி விழுந்துட்டாங்க. பாவம், ஏதோ துஷ்ட எண்ணத்தோட தான் இருந்தான்னு சொன்னாலும் கூட விழுந்துட்டாங்க, காலில் வந்து விழுந்துட்டான்னு சொன்ன உடனே அது வந்து அவனுக்கு அந்த யானைக்கு ஒரு கருணை உண்டு. சுரஹாரகுணா அந்தகா சந்தி துரியதாகும். கருணைங்கிற இந்த நல்ல குணங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் மனுஷாவுக்கு தான் இருக்குன்னு இல்லை. சில சமயத்தில் மிருகங்களுக்கும் இந்த குணங்கள்லாம் இருக்கும். வாரணம் இது கலையன் ஜடான சதம் இருக்கும். இவனை நம்ம கிட்டா கொள்ளணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா போறதுன்னு விட்டுட்டு இது வாட்டுக்கு போயிருக்கான். விகடம் சேது முத்தாரிய விபுலௌக இவாம்பதா தயாமாச்சரிக்க மாசங்கா அந்த்வா ஜாலம் ஜனாமா. அந்த யானையுடைய தகையானது அபார சமுத்திரமாக அப்போ வளர்ந்துருக்கு. இவனை ஒன்றும் பண்ண வேண்டாம், இவன் பாட்டுக்கு இருக்குதான், இவனால நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்னு அவருடைய மனது சொன்னது. உடனே அந்த சத்துருவா ஒன்றும் பண்ணாம இது பாட்டுக்கு போயிடுச்சு. கதே கதே சமுத்தம் ஹஸ்திகா விழுந்தானே. இப்ப இந்த கஜன் நம்மளை என்ன பண்ணோம்னு அவனுக்கு ஏற்கனவே பயம். ஐயா இவனுக்கு அபகாரம் பண்ணினவனே, கஜன் எப்பவுமே அபகாரம் பண்ணினவன் விடாது, எதுவும் தெரிஞ்சாச்சுன்னா அவனை க்ளோஸ் பண்ணிடும். ஆனா இப்போ காலுக்கு எதிர்த்தா போல விழுந்திருந்தும் என்ன பண்ணுமோன்னு யோசிச்சு இருந்தாங்க. கஜன் இவனை விட்டு போன உடம்பு பக்கச்சித்தனாக இருந்து விட்டான். கேந்திரன் என்ன பண்ணினான், இவன் துஷ்டன், இவன் என்ன பண்ணா இந்த யானையை மறுபடியும் கொடுத்துடணும் அப்படின்னு தீர்மானம். கஜேனைவ சகம் தஸ்யம் யதா தூரதரங்கதா. கஜம் ஓடி போக போனோடனே இவனுடைய பயமும் ஓடிய போயிடும். பேதமாக துர்கேதா. ஆனா அவன் மேலே கீழே விழுந்தானே, அவனுடைய சரீரத்துக்கு எந்த ஆபத்தும் வரலையா. மண்ணே தேகாக துராதிமனாம் வர்க்க பேதமாவா. அதாவது துஷ்டாளுடைய தேசம் சீக்கிரமா இதை ஆரம்பிக்கலாம். துஷ்டனா இருக்கிறதுனால சமயம் இவனுடைய தேகம் மேலே கீழே விழுந்து கூட நஷ்டமாக வர்ணவே காவிஷீவாக்கம் புகாரிகளுக்கு அசதாம்பனம் சொல்லப்பட்டான கெட்ட காரியங்கள் பண்றவாளுடைய அந்த பலம் இருக்க பண்ண பண்ண புத்தி அடைகிற மாதிரி ஆகி அதிக முத்தாகி எனக்கு சங்கிரமணி கதா அதிகம் நல்லா இருக்கு. அதனால போன தடவை இருந்ததை விட இப்ப அதிகமான உற்சாகம் வந்து அந்த யானையை பிடிச்சிருக்கு.
என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி என்ன பண்ணா ஒளிஞ்சில் இருந்து அந்த யானை எங்கெல்லாம் இருக்கு போறது வர்றதுலாம் கவனிச்சாரு. சகா அன்வேஷ கஜம் எத்தனாது உள்மகாந்தம் பண்ணி அதுவும் ஒளிஞ்சில் தான் போறது. ஆனாலும் ரொம்ப தூரத்தை போய் அது ஒரு இடத்துல விசிராந்தி எடுத்து ஒரு மரத்துக்கு அடியில சௌக்கியமா இருந்து அவபத யதீந்திரம் கபிஷ்டானே ஒரு காட்டுல அது விசிராந்தம் தருவதை ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து விசிராந்தி பண்ணிட்டு பார்த்தோம்டா. அத எத்தனோ நாகா சகல பந்தனக்ஷமம் பரயா ராஜசாமயா கஜலம்பட பூமயா தட்டவலயஞ்சே சத்யுபகா தானந்தி. நான் தூங்க நானே ஒன்று கலப்பேன். ஆனால் அதை பற்றி பெரிய சாமக்கியம் ஆயிடுச்சுன்னா அது தெரியாமலே கொடி வச்சுட்டான். எங்கே போனாலும் கொடியில் தான் வரும், தாங்கி போகும். அந்த மாதிரி சர்வ திக்கம் எல்லா திக்கிலையும் இணையும் கதிப்படையுடையவா வாரணமும் விகரணி பண்ணி அதுக்கு தெரியாது. அதை போட்டு மேலே புல்லெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுட்டானா அது போகும்போது ஒரு உழுந்து தப்பின் விபந்த காதே சுஷ்காதோ இவ பருவதா ஒரு மழை விழுந்தா மாதிரி அந்த காத சுஷ்காவிய அதோகாது கஜரத்னே பூயோ கிரகம் பத்தா ஹஸ்தேன பயங்கரமான அந்த யானையானது துக்கத்தோடையே இருந்திருக்கிறேன். அகனிஷ்ய குறைவாகவும் இது அக்ரே பதிக்கம் இருக்கும் தன் நாளத்திய ததோ துக்கம் கஜஸ்தாகம் அன்னைக்கு நல்ல சான்ஸ் இருந்தது. அந்த இந்த யானைக்கு காலத்தை விழுந்தான். அப்படி இருக்கும்போது அன்னைக்கே அந்த ரிபுவை அந்த சொற்கவடி யானை கொண்டிருந்தால் இன்னைக்கு எப்பேற்பட்ட பந்தனம் இந்த துக்கத்துக்கு ஆளாக வேண்டாம் இல்லையா? அன்னைக்கு விட்டதுதான் இன்னைக்கு இதே ரத்தமாக மௌர்ச்சா ஆகாமினம் காலம் வர்த்தமான கிரியாக்கிரமி அசோதயம் நரு துக்கம் யாரு இந்திரது. அதனாலதான் இந்த இந்திரத்தை சித்தாந்தமாக சொல்றேன். மௌட்சத்தினாலே மறுபடியும் என்ன நடக்குங்கிறத யோசிச்சு பார்க்காம இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் வந்துதான் என்னென்ன பண்ண போறா அப்படின்னு நினைக்கிட்டு மேற்கொண்டு நமக்கு வரக்கூடிய ஆபத்தை யோசிக்காமல் இருந்தால் இந்த கதை தான் உனக்கு முத்தோத்தி சத்திர விடா இது துஷ்டோதி வாரணா. அன்னைக்கு இந்த வாரணம் ஏன் இவனை கொல்லலன்னு சொன்னா உனக்குலாம் பந்தன் ஏற்பட்டு என்ன பண்ண போறான் நான் கேட்டு விட்டா பற்றி அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா தூரஸ்கோப் ஒரு அற்பமான ஒரு முத்தி கிடைச்சது. எங்கேயோ தூரத்தை போயிட்டோ இருந்தாலும் பந்தத்தை அறிஞ்சிருக்கோ அதுக்கு காரணம் அதனுடைய தூரஸ்கோபி புனரம் பந்தா பௌத்தம் கொஜ நவாசதி. பௌத்தம்ங்கிறது இந்த அரண்யத்துல இருந்தாலும் நிலத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இவனுக்கு பாகையத்தான் உண்டு பண்ணுது. இந்த கதை சொன்ன உடனே அந்த ராஜா இருக்கானே அந்த பிராமணன் கிட்ட கேட்கிறான், ஏதோ கதை சொல்றேன், சொன்ன கதைக்கு ஒரு தாற்பயம் இருக்கு. இது தாற்பயம் என்ன? நீ ஜெகம்னு எதை நினைக்கிற? அந்த மூடன் சிந்தாமணியை தேடி அழிஞ்சு கருத்து சிந்தாமணியை விட்டுட்டான். அதை என்ன அதனுடைய அபிப்பிராயம் என்ன? மணிசாகத விஞ்சேவ பந்தனாதி அமராத்மஜ கதாஜாலம் இதே நான் புரிந்து வைக்கிறேன். இதே என்னமோ எனக்கு புரிய வைக்கணும்னு நீ நினைக்கிறேன். வழக்கமாகத்தான் சொல்றேன். சூடாராவாச்ச வாக்கியார்த்த திருஷ்டியர் நிஷ்பத்தியா இதனும் ஸ்வயமும் கசாம் சித்திராம சுத்த முன்னிலையாம் கேட்டுட்டேன். நிச்சயமா உனக்கு இந்த கதையுடைய தாற்பயம் சொல்லணும். இந்த நான் சொன்ன இந்த கதையுடைய தாற்பயத்தை உனக்கு சொல்றேன். கவனமாக லோகமும் சாஸ்திரார்த்த குண்டலகா தத்வஜானீது அபண்டிதா தத்திர சம்சாரகா சோக்தா சகா ஸ்வமேவ மஹீமதி. நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அவன் நல்ல வித்யாவானே சொன்னேன். நிறைய சினிமா நிறைய பணமும் உள்ளவன், அசார்த்த ஜானமும் அவனுக்கு நிறைய இருந்தது. ஆனா ரத்ன தத்துவத்தை அவனால கண்டுபிடிக்க முடியும். தத்துவ ஜானியும்
பண்டிதா சாஸ்திரார்த்த குசலகா. சிந்தாமணி அடையணும்னா நான் என்னென்ன பிரயத்தனம் பண்ணணும், எந்த வழியில போனோம், போக்குவரத்து அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் எது சிந்தாமணி நிஜமான சிந்தாமணி கிடைச்சி கூட அது அப்படி இருக்காதுன்னு சொல்லி விட்டுட்டான். அதான் தத்துவஞானிக்கும் அப்படின்னு அந்த ரத்தன சம்சாரத்தில் அந்த ரத்தத்தை அன்வேஷனம் பண்ண போனாங்க. அவன் யாருன்னு கேட்டா நீரான எப்படி என்ன அப்படி அஜ்ஞம் பவதி சாஸ்திரேஷு. வேதாந்தம் பல பேர்கிட்ட வேதாந்தம் கேட்டு கேட்டு நீ நிறைய சாஸ்திரார்த்தத்தை தெரியணும். என்ன பண்ணினா மோட்சம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுருக்கேன். ஆனா தத்துவ ஞானிக்கு விக்ராந்தோ நத்வம் திருஷதிவாங்கி. ஆனா உனக்கு தத்துவ ஞானம் ஏற்படும். என்ன பண்ணினா தத்துவம் தெரியும், மோட்சம் எப்படி வருங்கிறது தெரியுமே தவிர அந்த தத்துவ ஞானம் உனக்கு ஏற்படவே அது உனக்கு சித்திக்கு. கல்லானது ஜலத்துல முங்கும், ஆனா நினையாது. கல்லு தானே, அதுக்குள்ள ஜலம் போகாது. அதை போல நீ வேதாந்தத்துல மூழ்கிட்ட. எத்தனையோ பெரியவாழ்கிட்டெல்லாம் போய் விசாரம் பண்ணிட்டாலும் ஏற்கனவே இது வேதாந்த விசாரம். ஆனா உள்ள யாரும் இல்லை, உள்ளுக்குள்ள அது வெளியே மாற்றம் சிந்தாமணியின் சாதோ சர்வ தியாகம் அகிருத்திகும் சமந்தம் சர்வ துக்கானாம் துவம் சாதேசி. சிந்தாமணி கிடைச்சதுன்னு சொல்லி சிந்தாமணி என்னன்னு நினைக்கிறேன், சர்வ தியாகம் அகிருத்திகம். நான் சொல்ற சிந்தாமணி ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் தியாகம் பண்றதுங்கிறது இருக்கு. இதுதான் சிந்தாமணி. அது உனக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னா இவன் அந்த சம்சாரத்துல ஒரு சலிப்பு ஏற்பட்டு கிடைச்சது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போயிட்டான். அரண்யத்துல போனா சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு கதையில வந்தது. எல்லாத்தையும் தியாகம் பண்ணினானே தவிர எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும். அதை சிந்தாமணி புரிஞ்சுக்கல. சமந்தம் சர்வ துக்கானாம் துவம் சாதயசி சுத்ததி சர்வ தியாகேன சுத்தேன சர்வம் ஆசாத்தியதே அனக. எல்லாத்தையும் நீ தியாகம் பண்ணினேன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். சர்வ தியாகோகி சாம்ராஜ்யம் சிந்தாமணியோகி. எல்லாத்தையும் தியாகம் பண்ணினால் எல்லாம் கிடைக்கும். எல்லாமானது இருக்கோ அது கிடைக்கும். ஓசனுக்கே சர்வானி காமான் சகா. எவன் அந்த ஹிருதய குகையில ஒளிந்திருக்கக்கூடிய கூடமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்கிறானோ அவன் எல்லா காமங்களையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்கிறான். எல்லா காமத்தையும் அனுபவிக்கிறான்னா அவன் சாப்பிடுவானா, அவன் அந்த ஒவ்வொருக்கும் தனித்தனி இல்லை. அவன் ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சாச்சுன்னா அவனுக்கு ஒரு காமனையும் கிடையாது. எல்லா காமனையும் எங்க போய் முடிவடைஞ்சிடுமோ அப்பேற்பட்ட பெரிய பலத்தை அவன் அடைஞ்சிடுறான்னு சொல்றது இல்லையா. அதான் சொல்றாரு, எல்லா சர்வத்தியாகங்கிறது அப்பேற்பட்ட பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம். இதுதான் சிந்தாமணி. நினைக்கிற கொடுக்கக்கூடிய சிந்தாமணி. நிஜமான சிந்தாமணியை விட இது உயர்ந்த சிந்தாமணி. இது சர்வத்தியாகேன சுத்தேன சுத்தமான சர்வத்தியாகம் தியாகம். அசத்திரியம் கிருத்திரிமமான தியாகம் இல்லை. இதை பண்ணினேன்னா இதோட சிக்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை விடுறதுங்கிறது இல்லையா. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை விடுறது இல்லை. அந்த மாதிரி வியாபார எண்ணத்தோடு பண்ணினா அது உபயோகம் இல்லை. சர்வ தியாகேன சுத்தேன சர்வம் ஆசாத்தியத்தை அனந்த சர்வ தியாகோகி சாம்ராஜ்யம். எல்லாத்தையும் தியாகம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அடைஞ்சதுக்கு சமானம். சிந்தாமணிதோ பவே சித்த சர்வ பரித்தியாக சாது சம்சாரித்தவ. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போன பாரு, அப்போ உனக்கு பெரிய சாந்தி. இதுவே உனக்கு ஒரு சிந்தாமணியாக கிடைச்சது. ஆனா நீ அதனுடைய மதிப்பை புரிஞ்சுக்க. சர்வீகிருத ஜெகத்பூதி வித்யா ஆத்மோதயஸ்தகா. நீ எப்போ அந்த சர்வத்தையும் தியாகம் பண்ணி போனோ அப்பவே உனக்கு அந்த சிந்தாமணி கிடைச்சது. உனக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை நீ சுத்தமாக நினைச்சுதானே போன. சர்வீகிருத ஜெகத்பூதி. இதை விட பெருசா வித்தியங்கிறது தனக்கு ஒண்ணும் ஆத்ம வித்தியங்கிறது ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நீ போன. ஆனா நீ என்ன பண்ணினேன், அஞ்சக்கம் பவதா ராஜ்யம் சதார தன பாந்தவம் பிரம்மணேவ ஜெகத்சர்க வியாபாரா ஸ்வநிஷாகமி ஸ்வதேசஸ்ய அதிதூரஸ்தம் ஆததோசி மமாசிரமம். ஆனா நீ என்ன பண்ணினேன்னு கேட்டா எல்லாத்தையும் தியாகம் பண்ணினேன். ஆனா அந்த அகங்காரங்கிறத மாத்திரம் அப்படியே கூட வச்சிருந்தது. அதனால உனக்கு அந்த சர்வத்தியாகங்கிற சிந்தாமணி
கிடைக்காமல் போயிடுது, உபயோகப்படாமல் போயிடுது. கேவலம் சர்வ சந்தியாவே சேஷிதா அகம் மதிஸ்வரா. நீ என்ன பண்ணீங்க, சர்வத்தியாகம் பண்ணினதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் சாந்தி அடையணும்னா ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா அந்த ஜபம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அவனுடைய புரிசையெல்லாம் வர்ணிக்கும் போது ஒரு தபஸ்தியாக இருக்கிறவன், தபசு பண்றவன், ஏதோ ஒரு வித்திய அபிலஷிக்கிறவன் இதெல்லாம் வச்சுருப்பானோ அத்தனை சாமர்த்தியுமே வச்சுருக்கான். இது புதுசா ஒரு சம்சாரம் அவனுக்கு வந்து மிருட்டாசில கலந்தேன சத்தேவ அனிலேனே மனோமாத்திரே சுதே ஜெகதாயாது பூர்ணதா. இந்த ஜெகத்துல பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாமே அபூர்ணமாக இருக்கு, பரிச்சின்னமாக இருக்கு. ஏன் அது பரிச்சின்னமாக தெரியுதுன்னு கேட்டா நம்மளுடைய மனசை நிறைஞ்சது. இது அபூர்ணமாக இருக்கிறதுனால மற்றதெல்லாம் அபூர்ணமாக தெரியுது. இந்த மனசு மாத்திரம் பரிச்சின்ன பாவத்தை தியாகம் பண்ணுதுன்னு சொன்னா ஜெகத் ஆயாது பூர்ணதாம். ஜெகத்தாக இல்லாமல் அதுவே பூர்ணமாக தெரியும். நாயந்த பரமானந்தா சர்வத்தியாக மகோதயா. இது பரமானந்தம் இல்லையா, பூர்ணமான அந்த ஸ்வரூபத்தை அடையிறதுங்கிறது. ஓட்டு உச்செய்தி நீ என்ன நினைச்ச, எல்லாத்தையும் தியாகம் பண்ணினா பரமானந்தம் எனக்கு கிடைக்குங்கிறத நீ நம்பல. நீ என்ன நினைச்ச, பரமானந்தம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அது பெரிய பாக்கியம் எல்லாம் பண்ணிக்கணுமே, நினைக்கேது அந்த பாக்கியம் அப்படின்னு நினைச்சு அந்த சர்வத்தியாகத்தினால வரக்கூடிய பலத்தை உபேட்சித்து ஓட்டு உச்செய்தி அந்நேவாகவும் விவசார்த்தோ மகான். உனக்கு திருத்தா போல கிடைச்சது இந்த ஆனந்தம். ஆனா இது நான் அடைய வேண்டிய ஆனந்தம்னு நீ புரிஞ்சுக்குவேன். அந்த ஆனந்தத்தை அடையணும்னா நான் ஏதோ பெருசா வேலை செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சு முடியாது. நீ தியாகம் பண்ணிட்ட வேண்டாம். சிந்தையைக்கு கதையிலிருந்து சங்கல்ப கிரகணம். அப்பவே உனக்கு கவலை வந்து கொடுக்கும். அந்த பெரிய ஆனந்தத்தை அடையணும், நான் ஏதோ பண்ணணுமே, இதெல்லாம் இதுல போல இருக்கேன், இன்னும் நிறைய பண்ணணும், பாக்கி இருக்கேன்னு சொல்லி இன்னும் ஆரம்பிச்சுட்டேன் வேலை பண்ணணும். இதுதான் நீ பண்ணின தப்பு. ஒண்ணு, நிச்சிந்தத்துவம் பரம் சர்வம் தியாக ஆதாய தேவதா ஆமந்திர அபூரிதோ ஜந்து துக்கம் நகரோதி. அந்த சர்வத்தியாகங்கள் உங்ககிட்ட வந்து பார்க்குது. சரி, இவனுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுப்போம், இவன் மூக்கோ அப்படின்னு. ஆனா அதனுடைய வேலை செய்ய விடாமல் கிடைச்ச இதை நீ அலட்சியப்படுத்திட்ட. அதனால அது போயிருக்கு. நீ பார்த்துக்கோ வேலையை அப்படின்னு. சர்வத்தியாக மனா தெய்வம் கதே கமல தோஷனா தபஸ்காரியமணி திருஷ்டா ஸ்வயா சங்கல்பா. உனக்கு கிடைச்ச அந்த மகத்தான சிந்தாமணி உன்னை விட்டு வலகி போன உடனே நீ என்ன பண்ண, உன்னுடைய சொந்த சங்கல்பத்தினால கண்டுபிடிச்சு சிரமப்பட்டு தபச பண்ணினா எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நீ ஆரம்பிச்ச. சரீரத்துக்கு சேஷம் பண்ண ஆரம்பிச்சு. இதுதான் நீ கண்டுபிடிச்ச காரியமணி. இதோ கண்ணாடி துண்டு நிஜமான சிந்தாமணியை விட்டுட்டு இதை நீ பிடிக்கணும். ஏக பாவனா பத்தா. இதுதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி உனக்கு தீவிரமான ஒரு எண்ணம் வரும். அதனால இன்னைக்கு அந்த நான் சொன்ன கதையில அந்த காட்டு கிண்ணத்தை விட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி திரும்ப கஷ்டப்பட்டு அந்த நிலையில குணா ஏவ ஏ சிந்தாக இந்த வாதாட்டப்பாதையா இன்னைக்கு ஏற்கனவே இருந்ததை விட அதிகப்படியான 2 மடங்கு உனக்கு கவலை வந்து கொடுக்கணும். இந்த வாதாபா அதெல்லாம் வேற. அந்த ஊர்ல இருக்கும் போதாவது இந்த சீரம் இதெல்லாம் இருக்க வேண்டிய ஆவரணங்கள்லாம் இருந்தது, அந்த கஷ்டங்கள்லாம் இல்லாமல். இது அரண்யத்துல காட்டில் இருக்கும் போது அதுவே ஜாஸ்தியாக வந்திருக்கு. வந்தனா அதிகம் மண்ணி வனவாசம் அஜானதான். உன்னை கட்டி போட்டு வச்சிருந்தா கூட தேவலை. இந்த மாதிரி வனவாசத்தை கஷ்டப்படுறதை விட அதுவே மேலும் நினைக்கிறேன். சிந்தாமணியம் மயா பிராப்தகா இஸ்வரம் புத்தமானது. இப்படி இருந்தும் நீ சிந்தாமணியனுக்கு கிடைச்சதாக நினைச்சுட்டு இருந்திருக்கியே, அதனாலதான் உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இது முதல் கதையுடைய இதானியும் ராஜசாஸ்திர வஸ்து சம்பிரதிபத்தையே இன்னும் வெஞ்சேபவிற்கான விருதி. இதாக அந்த வெஞ்சதகன் ஜெகத்தினுடைய கதை சொன்னீங்க, அதனுடைய தாற்பயத்தையும் சொல்றீங்க. ரோதோ விஞ்சவனிய ஹஸ்தி ரோஸ்மின் பூமி கரையை பகவான். அந்த விஞ்சவனத்துல ஒரு பெரிய கஜம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அந்த கஜம் பூமி தளத்தில் இருக்கக்கூடிய ஒன்னத்தான் நான் அந்த மாதிரி மாற்றி கரையாசணும். அந்த இதுக்கு நல்ல பெரிய 2 தந்தம் இருந்ததுன்னு சொன்னீங்க. அந்த தந்தம் என்னன்னு கேட்டா
யௌ வைராகிய விவேகௌ தௌ துவௌ தஸ்ய தசனம் சுத்தமான நல்ல ரெண்டு கிரந்தம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அது என்னன்னா வைராகியமும் விவேகமும் உனக்கு இருந்தது. அதை வச்சுதான் நீ ராஜ்யத்தை தியாகம் பண்றதுக்கு முடிவு பண்ணுங்க. எச்சாரோ வாரணாக்கிராந்தி தத்பரோ ஹஸ்திபஹா தது அஜ்ஞானம் தவாக்கிராந்தி தத்பரம் தவ துக்கம். அந்த அப்பேற்பட்ட கஜேந்திரத்தை தனக்கு வசப்படுத்தினானே ஒரு ஹஸ்திபகன், அதாவது அந்த யானை பாகம், அது யாருன்னா இது உன்னுடைய அஜ்ஞானம். உன்னுடைய அஜ்ஞானம்தான் உன்னை எப்படியாவது தனக்கு வசப்படுத்திக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணி அதிசக்தோபி அசக்தேனா துக்கம் பயாத் பயம் ஹஸ்திபகேனேவ ராஜன் மௌர்த்தியன பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்தி திருஷ்டாந்தம் ரொம்ப நல்லது. சரீர பலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்தி கிட்டே அதிகம் நீங்க வரல, நான் என்ன பண்ணல, நீ பாகத்து ஒண்ணு. ஆனால் அவன் இதை வசப்படுத்துறான். இந்த ஞான பாகன ஸ்தானத்துல அஜ்ஞானம் இருக்கு. நானும் சைதன்ய ஸ்வரூபம். இந்த சைதன்ய ஸ்வரூபம் சத்தியம், அது மித்யா, அது ஒண்ணும் கிடையாது. இது சத்தையை கொடுக்கலைன்னா அஜ்ஞானத்துக்கு சத்தையே கிடையாது. அதுக்கு சத்தையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பலவானாக இருக்கக்கூடியது நான் தான், அதாவது ஆத்மஸ்வரூபம். ஆனால் அந்த ஹஸ்திபக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் ஒண்ணு வசப்பட்டு எல் லோக வஜ்ரசாரேன வாரணா பரியந்திரிதா தது ஆஷாபாஷ ஜாலேன பவான் ஆபதம் ஆவதா. யானே பெரிய இரும்பு சந்தைகள்னால கட்டி போட்டுருக்கான் அவன் சொன்னீங்க. அந்த அஜ்ஞானம் ஒண்ணு என்ன பண்ணிட்டோம்னா ஆஷாபாஷ ஜாலே, ஆஷாபாஷம்னு அந்த லோகத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா பாஷம், பாஷக்கயிறு, இதனால போட்டு உன்னை கட்டி போட்டு ஆஷாஹி லோக ரஜுப்ரா விஷமா விபுரா துர்கா. இந்த இரும்பு சங்கிலி கூட தேவலை, அதை அறுத்துன்னு போயிடலாம். ஆனா இந்த ஆஷா பாஷத்தை அறுத்துன்னு போக முடியாது. அதை விட இது பயங்கரமான தீர்வு. ஏன்னா காலையில கிரியதே லோகம். அந்த இரும்பு சங்கிலியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா தானாவே இட்டு போய் வீணா போயிடும். ஆனா இது காலம் போக போக இன்னும் சுத்தமா போயிட்டே இருக்கான், புத்தியா நின்றே போகும். கிரியதே காலையில கிரியதே லோகம் கிருஷ்ணா அது பரிவர்த்தது, மேல மேல அதிகமாகிட்டே. எத்வந்தம் பிரேட்சதே வைரி ஜகமாராத் அலக்ஷிதः பிரேட்சதே ஸ்வாம் தஜ்ஞானம் கிரீடார்த்தம் பத்தம். அந்த ஹஸ்திபகன் அந்த ஹஸ்தி என்னென்ன பண்றதுங்கிறது கவனிச்சுட்டே இருக்கான். ஒளிஞ்சிட்டு வந்து கவனிச்சுக்கலாம். நீங்க ஓடி போட்டு பார்க்கறதா அப்படி அந்த போல இந்த அஜ்ஞானம் உன்னை கவனிச்சுட்டே இருக்கு சதாசர்வகாலம். எங்கேயாவது என்னை ஏமாற்றி இவன் போறானா. எத் பபஞ்ச கஜசத்ரோஹோ சங்கலா ஜால பந்தனம் தத் சத்யாய பவான் போகபூர்வம் ராஜ்யம் அகந்தனம். எப்படியோ தப்பிச்சு அந்த ஹஸ்திபகன்கிட்ட தப்பிச்சு அந்த லோகஜாலங்கள்லாம் இது அது அறுத்துண்டு வந்ததுன்னு கடையில வந்தது இல்லையா. அது என்னன்னா எப்படியோ நீ அந்த போகத்திலேருந்து தன்னை விளக்கிங்க. அந்த ஆகாபாசம் இருந்தது, அந்த ராஜ்யத்தெல்லாம் தியாகம் பண்ணும் போது நீ ஒரு விதத்துல அதை விளக்கின்னு அந்த சிங்களையே அறுத்துண்டு வெளியில வந்தவனாக ஆனேன். அதாவது சுகரம் சத்திர சிங்களா பந்த பேதனம் நஷ்டத்திய மனசார்போ போகாசா தீவாரணம். மனசுல விட்டு அந்த போகாசைக்கு நிற்கவே முடியாது. எத்தனை பெரிய சத்திர சிங்கலையாக இருந்தாலும் அந்த சங்கிலியை அழிச்சுக்கலாம். ஆனா மனசுல இருக்கக்கூடிய போகம் வர வேணுங்கிற அந்த ஆஷாபாசங்களுக்கு அதை அழிச்சுட்டு கட்ட ஏதிஜே பாடகதி உச்சைகி பந்தம் ஹஸ்திபகா அபதத்து வை கெடுதி தத் ராஜ்யம் அஜ்ஞானம் பதிக்கும். ஞான சங்கிலியை அழிச்சுட்டு வெளியில ஓடி வரும்போது அந்த அந்த ஞான பாகன் மலையில மேல ஏறி அது தலையில குதிக்கணும்னு பார்த்து குதிக்க முடியாம தலையில விழுந்தாலும் இதே காரியம் அஜ்ஞானம் உங்ககிட்ட பண்ணிட்டு நீ அதை அறுத்துண்டு வைராக்கியத்தினாலே சிங்கலையை அறுத்துண்டு வெளியில வரும்போது உன்னை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு பார்த்து அந்த அஜ்ஞானம் இருக்கு உனக்கு இருக்கா போல விழுந்துட்டு உன்னை குடிக்க முடியாமல் கீழே விழுந்தது. ஏன்னா விவேகம் வைராக்கியம் இருந்தா அவனை வசப்படுத்த முடியாது. அதனால அது தலையில கீழே தான் விழுந்தது அந்த அஜ்ஞானம். ஆனா
यदा विरक्तः पुरुषः भोगाशां त्यक्तुम् इच्छति तदा प्रकम्पते अज्ञानं वेद्ये वृक्षे विचारते நல்ல திட்டாந்தம். அஜ்ஞானம் இவனை பார்த்து பயப்படும். விரக்தனாக வைராகிய சம்பன்னனான ஒரு மனுஷன் போகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகத்தை தியாகம் பண்ண நினைக்கும் போது இந்த அஜ்ஞானத்துக்கு விடுவிடுது. நமக்கு இவன் என்ன கதி, நம்மளை அனுப்பிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி சதா பிரகம்பத்தை அஜ்ஞானம் அஜ்ஞானத்துடைய நடுங்கிறான். வேதே விருட்சே பிதாஜவதி பிதாஜம் விருட்சத்துல வாதமும் யாரோ அந்த விருட்சத்தையே அடியோட அழுக்க வந்தாங்கன்னா அதுக்கு என்னடா பண்றது, வேற என்ன கதி, வேற எங்கேயாவது பார்க்கணும்னு பார்க்கணும். यदा विवेकी पुरुषः भोगान् सञ्चिन्त्य तिष्ठति तदा पलायते अज्ञानं शून्ये वृक्षे विचारते. இந்த விவேகி சர்வபோகத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொன்னா இந்த அஜ்ஞானத்துக்கு அப்புறம் அந்த இடம் இல்லை. இதனால இந்த அஜ்ஞானத்தினால அவங்ககிட்ட எந்த காரியத்தையுமே காமிக்க முடியாது, தன் வேலையை காமிக்க முடியாதுங்கிறதுனால அது ஓடியே போயிடும். भोगौघे नून मुन्मुक्ते पतति अज्ञान संस्थिति பாதத்தே முலாய சத்கதோ இருக்கா. அதாவது துர்க்கத்துல நிறைய கூடுலாம் கட்டிருக்கு பட்சிகள்லாம். அந்த விருட்சத்தை சேதனம் பண்ணியாச்சு, கருத்தாச்சு. அப்ப அங்க என்ன ஆகும், அந்த கூடுகள் அதோட சேர்ந்து அழிஞ்சு விடும், பட்சிகள் ஓடிவிடும். ஆனா கூடு என்ன ஆகும், அதோட கூடு கிளம்பி வேறதுக்கு போகாது. அதை போல ஒன்னு ஆக்கிரமிக்கின்றது அந்த அஜ்ஞானம் ஆக்கிரமிக்கின்றது ஒன்ன குறிப்பிட்டு அந்த இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கு. அந்த அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தி பண்றதுக்கு விவேகம் வைராக்கியம் இதை ரெண்டும் வச்சுன்னு போகத்தை தியாகம் பண்ணணும். போகத்தை தியாகம் பண்ணிட்டேன்னா அந்த அஜ்ஞானம் தானாக நசித்து விடுது. எதா வனம் பிரயாதத்துவம் ததா அஜ்ஞானம் கிருஷ்ணம் துவயா பதிதம் சன்னதம் மனசியாக மகாத்மா. ஏற்பட்ட துர்பலமான ஸ்திதியில வந்து விழுந்த அஜ்ஞானத்தை நீ உபேட்சிச்சுட்ட. என்ன நம்மளை பண்ண போறது, இதை நம்ம ஒன்றும் கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லி நீ காட்டுக்கு வந்துட்ட. என்ன பண்ண வேண்டியது, நீ அஜ்ஞானத்தை தன்னுடைய மனத்தியாகம் மனோலயம்னு சொல்றாங்க, அந்த மனசை கூட விட்டு வச்சாமல் அந்த அஜ்ஞானத்தை ஒதுக்கிக்கணும். நீ என்ன பண்ணின, அந்த காரியத்தை பண்ணல. அகங்காரத்தை கூட எடுத்து வெளியே என்ன பண்ண போறது அஜ்ஞானம் அப்படின்னு நினைச்சு. ஆனால் அதுதான் உனக்கு மறுபடியும் பலவத்தாக வந்து ஒன்னு அழைச்சிருக்கும். தேன் பதிகம் தன் நிகட்டம், அதை ஒரேடியா ஒழிக்கல. தேன பூயசமுத்தாக ஸ்மிருத்வா பரிபவம். அதனாலதான் மறுபடியும் கற்றுக்காவாங்க. அந்த அஜ்ஞானம் மறுபடியும் பலவானாக வந்து உன்னுடைய மனசுல துக்கத்தை ஏற்படுத்தி ராஜ்யத்யாகவிதோ யத்வாம் நாஹனிஷ்யத் கயங்கதம் தத் காதவலயத்தேன வைரினா ஹஸ்தினஸ்திதா தத் தபோ துக்கம் அகிலம் அஜ்ஞானின சவாசி. அந்த யானையை சுற்றி குளித்து வந்தாங்க உங்களுடைய கதையில. என்ன ஆச்சுன்னா, அந்த அஜ்ஞானத்தை விட்டு பிரிஞ்சு வந்த ஒன்னை சுற்றி அந்த தபத்து பண்ணினாத்தான் உனக்கு கதி அப்படின்னு சொல்லி பெரிய துக்கத்தில் மாட்டிட்டு. நீ அப்பவே முக்தனாயிருந்த, ஆனால் அந்த மனசை கூட வச்சுட்டு இருந்ததுனால அதை உனக்கு என்ன பண்ணீங்கன்னா தபசு பண்ண, நிறைய வேலை பண்ணேன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துக்கத்துல உன்னை திருப்பி மாட்டிருக்கு. யா தஸ்ய ராஜராஜஸ்ரீஹி பிரஜாரேஹே நிருபசப்தமா சாது அஜ்ஞான நிருபதேஹே அவஜ்ஞான நிருபதேஹே சிந்தாரஞ்சாரிணி. பிரஜாரிஹி ஜெயத்தை அடக்கக்கூடிய அந்த பாகம் இருந்தானே, அவனுக்கு இருந்த சாமர்த்தியம் இப்போ உனக்கு உள்ள இடத்துல அஜ்ஞானத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான பலத்தோடு ஒன்னு அடக்கின்றது. தபஸ்காதே துக்கேதோசி பாதாளதவே நிருப பத்தோ விசாரணை. இதுதான் காரணம். நீ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து வந்ததுக்கு அப்புறம் உன்னை தொடர்ந்தே இருக்கு துக்கம். இனி பரியந்தம் உன்னுடைய துக்கம் சாந்தமாகவே அதுக்கு காரணம் நீதான். கஜத்வாட்டா நிகடானி வீரி மோகோ நிஷாக புனருக்ரபந்தா மகீதரம் நீங்க விரந்த யுத்தம் வலிய உக்த குரு எத்தனை. இப்ப நான் சொன்ன கதை கூட உன்னை பத்தின கதை தான். கஜஹா ஸ்வம்
கஜம்னு சொன்னதே அது நீதான். ஆஷாகா ஜெகடாமி, உன்னுடைய ஆசைகள் தான் உன்னை கட்டி போடக்கூடிய தீர்வு. வைரி மோகா, உன்னை கட்டி போடுற அந்த இது யாரு, அந்த பாகம் யாருன்னு சொன்னா மோகா அப்படின்னா விகாக புனர் உக்ரபந்தா, சுற்றி போயிட்டு வந்துருக்குன்னா அதுதான் பந்தம். மகிங்கலம் விஞ்சா, நீ இருக்கக்கூடிய இந்த பூமியை தான் உனக்கு விஞ்சமனமாக நான் வர்ணிக்கணும். இது இப்படியாக உன்னுடைய கதையை நான் கொஞ்சம் மாற்றி உனக்கு சொன்னேன். பெரிய உக்தகா உதந்த யுத்தம் பெரிய உக்தகா, உன்னுடைய கதையை நான் சொல்லிட்டேன். இனிமே நீ என்ன பண்ணணுங்கிறத நீ நிச்சயம் உக்த குரு எத் கருவி கூடாதா உவாச்ச எதுக்தம் நயசாலின்யா தயா விதித வேத்யா சதா சூராலயா ஞானம் தத் தஸ்மான் நூலவீகிருதம். சூராலா இந்த வேகத்துல நீ என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே ஒரு கதை வந்தது இல்லை. இந்த சூராலயத்து தியானம் வந்த உடனே தத்துவஞானம் வந்ததுனாலேயே அவளுடைய முகத்துல விசேஷமான ஒரு சௌந்தரியம் எல்லாம் தெரியும். இந்த ராஜா அவள்கிட்ட கேட்கிறான், விசேஷமா உனக்கு இருக்கே என்ன விசேஷம் அப்படின்னு. அப்பா அவ தத்துவஞானத்தை இவனுக்கும் உபதேசம் பண்ணான். உபதேசம் பண்ணும்போது இவன் அதை நிராகரிக்கிறான். இதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயமே இல்லை, நீ அபேட்சணமா பேசுற அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டான். சூழலா என்ன பண்ணான்னா இப்போ என்ன உபதேசம் பண்ணாலும் இவனால கிரகிக்க முடியாது, அந்த ஸ்திதியில இல்லை. அதனால சமயம் வரும்போது எனக்கு உபதேசிப்போம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே கதை வந்து அதனால அந்த சமயத்துல அந்த சூழலா சொன்ன விஷயத்தை என்ன நினைச்சாங்கன்னா, நிறைய வேதாந்தம் கேட்டு இந்த சூழலாவுடைய புத்தியை பெற்று விட்டு அதனால நமக்கு போனாவான்னு உபயோகம் பண்றா, எனக்கு ஏதோ தத்துவம் புரியுற மாதிரி வேதாந்தத்துல சொல்ற விஷயத்தை அவ அனுபவத்துல சொல்ல ஆரம்பிச்சு. அதெல்லாம் கேட்கறதுக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவத்துக்கு வராது அப்படிங்கிற இதுல இவன் அதனால நிராகரிச்சுட்டான். அன்றையே நீ அதை நீ குடிச்சுட்டு கவனமாக அந்த இதுக்கு வந்திருந்தேன்னா ராகி தத்துவவிதாம் முக்தா, அந்த சூழலா இருக்காது அவ தத்துவவிதாம் முக்தா சிரேஷ்டமான எவ்வியது பக்தி கரோதிக தற்சர்வம் சத்தியமேவாங்க தனுஷ்டீயமாக. அவள் என்ன உனக்கு சொல்றாளோ, அவள் என்ன செய்ய சொல்றாளோ அது உனக்கு கஷ்டம். நீ அப்படியே புரிஞ்சு நீ அப்படியே செய்யலாம். அகத்தே வச்சனம் சத்தியாக நானுஷ்டிதம் இருப்பார் சர்வ சம்பரித்தியாக தஸ்மாந்தம் கொண்டிருப்பார். இன்னவளுடைய வச்சனத்தை கேட்கல, அவள் சொன்னபடி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் நீ ஏற்பட்ட சர்வ பரித்தியாக இவள் பண்ணியும் உனக்கு ஒன்றும் துக்க முடியும். ஜீர்பஜா உவாச்ச ராஜ்யம் திட்டம் கிரகம் திட்டம் தேசத்தியக்தா ததாவிதः தாராஸ்தியக்தாக ததா இந்த சர்வத்தியாகோ நகிருதா. நான் சர்வத்தியாகம் பண்ணலேன்னு சொல்றியா? இன்னும் நான் தியாகம் பண்ணல, எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியாச்சு. ராஜ்யத்தை விட்டாச்சு, கிரகத்தை விட்டாச்சு, தேசத்தை விட்டாச்சு, அந்த பத்னியையும் விட்டாச்சு, இன்னும் நான் சர்வத்தியாகம் பண்ணலேன்னு சொல்றியே, இன்னும் என்ன இருக்கு என்கிட்ட தியாகம் பண்றதுக்கு? சூடாலாகுவார் அனம் தாராக கிரகம் ராஜ்யம் பூமி அத்தியந்த பாந்தவாக இது சர்வம் நதீராஜம் சர்வத்தியாகோ அனம் தாராக தாராகன பத்னி ஆகிய கிரகம் ராஜ்யம் பூமி சத்திரம்னா அந்த ராஜாவா இருக்கிறவருக்கு ஒரு விஷயம், அது பந்துக்கள், இதுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிருக்கியா? இது சர்வம் நதீராஜன் சர்வத்தியாகோ போகி கஷ்டவால உனக்கு இல்லையா? தவ அத்தேவ அபரித்யக்தா சர்வஸ்மான் ஆக உத்தமஹா தம் பரித்யஜ்ய நிச்சேஷம் ஆயாஸ்தி விசோகராம். இதே தியாகம். இன்றும் அந்த பத்னி உன்னுடைய பத்னி தான், அந்த ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யம் தான், கிரகம் உன்னுடைய கிரகம் தான், உன்னுடைய பந்துக்கள் தான். நீ என்ன தியாகம் பண்ணிக்கணும்? ஒன்றும் தியாகம் பண்ணல. ஆனால் இதை தியாகம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எதை தியாகம் பண்ணணுமோ அதுதான் உத்தமமான தியாகம். அதை நீ தியாகம் பண்ணினேயானால் தம் பரித்திய நிச்சயம் ஆயாசத்துக்கு விசோகலாம். நீ அந்த தியாகம் பண்ணினீங்கன்னா அப்ப விசோகமானது. சோகமும் தியாகம்